அன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து வெளியே போயிருந்தால் இயேசுவை அறியாமல் ஒரு மனிதன் மரித்திருப்பான். பிரியமானவர்களே, அவன் குடும்பமும் அனாதையாக்கப்பட்டிருக்கும். அன்றைக்கு பாருங்க, கர்த்தர் தான் பவுலை விடுதலையாக்கினார். கர்த்தர் தான் சங்கிலிகளை அறுத்து போட்டார். கர்த்தர் தான் சிறைச்சாலையை அதிர பண்ணினார். பவுல் நினைச்சிருந்தா சீக்கிரமாய் கர்த்தர் என்னை விடுதலையாக்கி விட்டாரே என்று சந்தோஷமாய் அன்றைக்கு ஓடி போய் கர்த்தருடைய நாமத்தை துதிச்சிருக்கலாம். ஆனா அன்றைக்கு பவுல் போயிருந்தால் சிறைச்சாலை காவலாளி தற்கொலை பண்ணி செத்திருப்பான். எனக்கு பிரியமானவர்களே, ஏனென்றால் கர்த்தருடைய நோக்கம் அந்த பட்டணத்தில் இயேசுவை அறியாமல் ஒரு மனுஷன் கூட மரித்துவிடக் கூடாது என்கிற தேவனுடைய இருதய துடிப்பை அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் அவிழ்க்கப்பட்ட நிலையிலும் சிறைச்சாலையிலே காத்திருந்தான். ஏனென்றால் இந்த ஆத்துமா இயேசுவுக்கு வேண்டும், இவனுடைய குடும்பம் இயேசுவுக்கு வேண்டும், இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் இந்த பட்டணத்தில் என்னை அனுப்பின நோக்கம் ஒன்றே, ஜனங்கள் இயேசுவை அறிய வேண்டும் என்கிற ஒரே